நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க் இந்த கொஸ்டினுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நல்லா தெளிவாக கவனிங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 30 நாட்கள் முடிப்பர். இருவரும் சேர்ந்து 20 நாட்கள் வேலை செய்த பிறகு பி சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ 20 நாட்கள் முடிப்பார் எனில் முழு வேலையை ஏ எத்தனை நாட்கள் முடிப்பார்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏவும் பியும் சேர்ந்தா அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க? 30 நாளில் முடிப்பாங்களா? ஓகே, ஸோ இது ஒரிஜினல் வேல்யூ. ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 30 நாளில் முடிப்பாங்க அப்படின்ட்டு. அடுத்து 2 பேரும் சேர்ந்து 20 நாள் வேலை பார்த்துருக்காங்க, இந்த ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீதி உள்ள வேலையை யார் ஏ வந்து 20 நாளில் பண்ணியிருக்காரா, இந்த ஒரு வேலையை எடுத்துக்கணும். அப்போ ஏ மட்டும் சேர்ந்தார்னா மீதி உள்ள வேலையை 20 நாளில் முடிப்பார். ஓகேவா? இப்போ இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 30க்கும் 20க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 60ன்னு வரும். இந்த எல்சிஎம் தான் மொத்த வேலை. ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதற்கான திறன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேலண்ட் கான்செப்ட் நான் நம்மளோட சேனல்லே நிறையா ட்ரிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள். ஏபிசிடி கான்செப்ட்னு டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கும். ஓகே, இப்போது இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? ஏவும் பியும் சேர்ந்த திறன் என்ன அப்படின்னா, 30ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 60 கிடைக்கும்? 2 தானே. ஸோ அப்போ 2 தான் ஏவும் பியும் சேர்ந்த திறன். அடுத்தது இங்கே 20 எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 60 கிடைக்கும்? 3 அப்படிங்கிறதா. இப்போது இந்த ஒரு பாயிண்ட்டே நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா மீதி வேலையை தான் ஏ 20 நாளில் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரிஜினல் அவரோட கெப்பாசிட்டியே நம்மளுக்கு தெரியாது. அதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்மள்கிட்ட இருக்க ஒரிஜினல் வேலை என்ன அப்படின்னா, ஏவும் பியும் சேர்ந்த திறன் 2. புரியுதுங்களா? அப்போ ஏவும் பியும் சேர்ந்த திறன் 2. இப்போ இந்த திறன்களை நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 2 வேலையை முடிப்பாங்க. அப்போ 30 நாளில் 60 வேலையை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறதான் அந்த திறனோட ஒரு கான்செப்ட். ஓகேவா? இப்போ இவங்க 2 பேரும் எத்தனை நாள் வேலை வைக்கிறாங்க? 2 பேரும் சேர்ந்து 20 நாள் வேலை வைக்கிறாங்களா? அப்போ 2 பேரும் சேர்ந்து 20 நாள் வேலை வைத்தாங்கன்னா 40 வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ மொத்த வேலை 60ல் 40 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன வரும்? 20ன்னு வருமா? ஸோ இதுதான் மீதி வேலை இருந்திருக்கு. ஓகே, இந்த மீதி 20 வேலையை தான் ஏ வந்து 20 நாளில் பண்ணியிருக்காரு. அப்போ 20 வேலையை அவர் 20 நாளில் பண்ணார்னா, ஏ வந்து 20 நாளில் பண்ணார்னா மொத்தம் இருக்கிறது 60 வேலை. அப்போ 60 வேலையை முடிக்க அவருக்கு எத்தனை நாள் ஆகும்? 60 நாள் எடுத்துக்கணும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல்லேருந்து நிறையா பேட்சுங்கிறத கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரீசெண்டாக டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் கொஸ்டின் டெஸ்ட் பேட்சை நம்ம பார்த்துருக்கோம். ஜாயின் பண்ணாமல் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். லோ காஸ்ட் தான், 300 மட்டும்தான். குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். இது வரைக்கும் கேட்டிருக்க எல்லா டிஎன்பிசி கொஸ்டினும் ஒரிஜினலாகவே ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரிஜினல் கொஸ்டினும் உங்கள்கிட்ட வந்துடும், ஆன்சர் கீ வந்துடும், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும். குயிக்காக நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் 8940472040.